நான் இரண்டாவது மகனாக 1978 நான் பிறந்தேன். ஆகஸ்ட் 15ஆம் மாதத்தில். என்னுடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஒரு குடும்பம்தான். நாங்கள் கோயம்பேடு ஏசிய சபைக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே எங்கள் அம்மா திருமணம் ஆன நாட்களிலே அந்த கோயம்பேடு ஒரு மோசமான ஒரு, எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர் கோயம்பேடு, எங்கள் அம்மாவுக்கு சொந்த ஊர் கொரட்டூர். அப்படி இருக்கும்போது எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் இந்த கோயம்பேடில் வேணாம் அப்படின்னு சொல்லி கொரட்டூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. என்னுடைய தகப்பனார் ஒரு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வளர்ந்து வருகிற காலங்களிலே, வாலிப வயது வருகிற வேலையில், ஸ்கூலில் இருந்தே நான் ரொம்ப பயங்கரமான வால் பிள்ளையில் மோசமான வால் பையன். அல்லேலூயா. நான் ஐசிஎஃப் ஸ்கூலில் படித்தேன். போகும்போது பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தான் போவேன். யாரும் கேட்க முடியாது. இந்த சின்ன வயசில், இவ்வளோ பிள்ளைங்க வயசில் இருந்தே நாங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவோம். ஐசிஎஃப் ஸ்கூலில் படித்ததுனால அங்கே இருக்கிற நண்பர்கள் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழக எனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே அப்படி இருக்கும்போது எனக்கு படிப்பு மண்டைக்கு ஏறலை. ஆனால் நிறைய நண்பர்கள் தான். இந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஎஃப் குவார்ட்டர்ஸ், ரயில்வே குவார்ட்டர்ஸ், சைனாவரம், இப்படிலாம் ரொம்ப மோசமான ஒரு ஊர் ஒரு காலத்தில். இப்படி தான் என்னுடைய நண்பர்கள் படிக்கும் போது, 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்படியே 7, 8க்கு மேலே போக முடியல, ஃபெயிலு. அவ்வளோதான். என்ன விஷயம்னா, ஸ்கூலில் அந்த கிளாஸில் இருக்கிற பசங்களை கூட நான் தான் ரவுடித்தனம் பண்ணுவேன். கிளாஸில் எல்லாருமே என் கண்ட்ரோலில் வச்சுருப்பேன். இப்படி வளர வளர காலங்கள் கடந்து வர வாலிப வயதில் என்னுடைய ஜீவியம் உலகத்தை சார்ந்து வாழ ஆரம்பிச்சது. கெட்ட நண்பர்கள். என்னுடைய கொரட்டூர் ஊரை சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. வேலை கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பகுதியில் கம்பெனியில் வேலை தர மாட்டாங்க. ரெட் மார்க்கு, போலீஸ் ஸ்டேஷன்லேயே ரெட் மார்க் ஏரியா எங்கள் ஏரியா. அப்படியே வளர்ந்து வரும்போது பாஸ்டர் சொன்ன மாதிரி அவருக்கு எனக்கும் ஒரு கனெக்ஷன். இது வருடங்கள் கரெக்டாக இருக்குது. 98 அவர் சொன்னார். 1998 நான் என்னுடைய வாழ்க்கை மோசமான ஒரு நிலை போனது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் ஜெயிலு, இப்படியே தான் என் வாழ்க்கை மாறி போச்சு. 2003 வரையிலும் என் வாழ்க்கையில் ஜெயில் தான். ஏன்னா என் சரிதா சிஸ்டருக்கு தெரியும், என் கூட அவங்க வாழ்ந்தவங்க. நான் அவங்க எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன், அவங்கள எவ்வளோ அடிச்சிருக்கேன், அவங்கள எவ்வளோ கெலட்டா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என் கூட அவங்க நிற்கிறாங்கன்னா அவங்க பொறுமை, அவங்க என்கிட்ட வாழ்ந்தாங்க. நான் கண்ணீரோடு சொல்லுவேன், நான் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கர்த்தரை நேசிச்சதுனால, என்ன நேசிச்சதுனால என் கூட இன்ன வரையும் இருக்காங்க. ஆண்டவர் ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தார். என் ஜீவியம் இப்படியே போனதுனால என் வாலிப வயதில் நான் வீட்டிலலாம் தூங்க மாட்டேன். யார் வீட்டு மெதையில்னா தப்பாக நினைக்காதீங்க, யார் புடவைனா தான் போத்துன்னு தூங்குவேன். குளிரில் வீட்டில் தூங்க முடியாது. போலீஸ் தொல்லை அவங்களுக்கு தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேருந்து அவங்க தெரியும். எங்கள் ஊர் அவங்க அங்கே வளர்ந்தவங்க, அங்கே பிறந்தவங்க தானே. இப்படி இருந்து கொஞ்சம் காலகட்டத்தில் போலீஸ் டைட் பண்ண எனக்கெல்லாம் சுடுற வரையும் ஆர்டர் போட்டாச்சு. எனக்கெல்லாம் என்கவுண்டர் வரையும் ஆர்டர் போட்டாச்சு. கடைசியாக இப்போ இருக்கிற பாஸ்டர் பால்ராஜையாவுடைய அவங்க மனைவி பாஸ்டர் அம்மா அவங்களுடைய தயவுனால இந்த வைவாம்ன்ற ஒரு ஸ்தாபனத்தில் போய் சேருவதற்கு என்னென்னா, ஒரு பயந்து அடைக்கலம் கிடைக்கிறதுக்காக போனேன். ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் என்னை கொலை பண்ணுறதுக்கு தேடுறாங்க. என் கூட இருந்த நண்பனை காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். ஒரு பக்கம் போலீஸுக்காக, இன்னொன்று 2-3 வாட்டி தப்பிச்சிருக்கேன். ஆண்டவர் அதுதான் நான் இன்றைக்கி நினைப்பேன், ஆண்டவர் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கிறாரு.
அதனால் 2-3 வாட்டி நிறைய வாட்டி தப்பிச்சு வந்து ஒரு தடவை வந்துட்டாங்க பிடிச்சி. அதுக்கப்புறம் என்கொயரிங் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணாங்க, எங்களை அனுப்பிட்டாங்க. இப்படி நிறைய டைம் என்னுடைய வாழ்நாட்களில் ஆண்டவர் எனக்கு இந்த ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். அப்படியாய் தப்பிச்சு வந்து அப்போது இந்த வைவாமில் இந்த அடைக்கலத்துக்காக போனேன். அப்படி இருந்து அங்கே இந்த 6 மாதம் இந்த டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் பயிற்சி காலம் 3 மாதம் 2 மாதம் அவுட்ரிச்சு இப்படி அங்கே இப்படி இருந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பதி சேலம் இப்படிலாம் இருந்தேன், ஊழியத்தில் இருந்தேன் தான். சென்னைக்கு திருப்பி வந்தேன், திருப்பி அங்கே ஊருக்கு வந்தேன், திருப்பி பின்மாற்றம் தான் என்னுடைய ஜீவியம். திருப்பியும் கட்ட பஞ்சாயத்து எல்லா ரவுடிங்களையும் தெரியும், சிட்டியில் இருக்கிற ரவுடி எல்லாருமே எனக்கு தெரியும், எல்லாருக்கூடையும் பழக்கம் இருந்துச்சு. இப்படியெல்லாம் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது பாஸ்டர் எனக்கு அப்போ தான் அறிமுகமாகிறார். என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அல்லேலூயா. அவைக்குரிய ரீதியா நானும் அவரும் ஒன்றா தான் பிறக்கல, ஆனால் என் மேலே ஒரு உண்மையான அன்பு காட்டுறேன். நான் முகஸ்துதிக்காக சொல்லலை. இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக காலம் போடுறாங்க, அந்த சமயத்தில் தான் பாஸ்டர் எனக்கு பழக்கமாகிறாரு. மன்னூர்பேட்டையில் ஒரு பிரிட்டானியா கிரவுண்டில் ஒரு கன்வென்ஷன் வைக்கும் போது அப்போ தான் என்னை பார்த்து ஒரு விஷயமாக பேசும்போது, இங்கே சபை கட்டும் போது ஒரு பிரச்சனை, அந்த சமயத்தில் தான் அவரும் பாஸ்டர் நான் பழகணும். வரையிலும் அன்னைக்கு அவர் என்ன அன்பு காட்டினாரோ இன்ன வரையும் அந்த அன்பில் என்னை வழிநட. நான் அநேக சமயங்களிலே நான் எப்படி சொல்கிறது, அதான் சொல்லுவேனே, ஓடி போயிடுவேன், வருவேன் ஆண்டவர்கிட்ட, உலகத்தை பார்த்து ஓடிடுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்தது. அதனால் என் பிள்ளைங்களுக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்தாங்க, என் மனைவிக்கு சமாதானம் இல்லை, என் பெற்றோர்களுக்கு சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் என்னை குறித்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். எங்கள் அம்மாவே சொன்னாங்க, இப்படியே சொன்னாங்க, ஆண்ட்ரோஸ் நீ செத்துட்டியன்னா நல்லா இருக்கும்பா. நாங்கள் எங்கள் அம்மா சொன்னாங்க என்ன. ஆனால் என்னை வெறுக்காத ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? எங்கள் அப்பா தான். இன்றைக்கி இல்லை அவர். எங்கள் அப்பா சொல்லுவார், சரியாயிடுவான் என் மகன் சரியாயிடும். இன்றைக்கி அவர் இல்லை என்னை பார்ப்பதற்கு. கர்த்தர் அப்படியா அநேக சமயங்களில் என்னுடைய ஜீவியம் படி போயிட்டுருக்கு சமயத்தில் ஏசியிலிருந்து சிபிஎம் போன ஊழியத்துக்கு, அங்கேயும் சில நண்பர்கள் ஒரு கேங் ஆகிடுவோம். என்ன காரணம்னா, நான் எடுத்தோன்னுமே யாரையும் பார்க்க மாட்டேன், தைரியமாக முறைப்பேன். அதனால நம்ம அப்படி இப்படி தான் இருந்தது. ஆனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலையில் கர்த்தர் இந்த ஆலயத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கி என்னை ஒரு ஊழியக்காரனார் ஆண்டவர் மாற்றி அப்படியே பணியை செய்யும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். எனக்கு ஒரு சொந்த தொழில் கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்து குடும்பமாக என்னை வைத்திருக்கிறார். என்னை போல இப்படி வாழ்ந்தவங்க எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் குடும்பம் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, திருமணம் ஆனாலும் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன், என் கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி உயிரோடு இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னை மாத்திரம் உயிரோடு வைத்திருக்கிறார். மனைவிக்கு நான் உயிரோடு இருக்கேன். என் கூட ஜெயிலில் இருந்தவங்க, என் ஊரில் இப்படியெல்லாம் இருந்தவங்க நிறைய பேர் உயிரோடு இல்லை, ஆனால் என்னை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். சிலர் எங்கள் ஊர்லேயே இல்லை, ஆனால் நான் இன்றைக்கி எங்கள் ஊருக்கு போயிட்டு வரேன், சுதந்திரமாக போகிறேன், எனக்கு யாரும் பாடிகார்டு இல்லாமல். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ஒருடைய பாதுகாப்போடு போவாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருந்து எனக்கு ஜீவனை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை கொடுத்தனால கர்த்தருக்கு நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் அவருக்கு உண்மையாய் வாழும்படியாக எனக்காக சபையார் யாவரும் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியை முடிக்கிறேன்.